என் பேர் சுமதி. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்ல சம்பளம், நல்ல வேலை. எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வெளியே போவாங்க. மீட்டிங் விஷயமா போயிட்டு வரும்போது கொஞ்சம் சின்னதாக ட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நைட்டு லேட்டாக வருவாங்க. ஏன் லேட்டாக வரீங்க? அதில் ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டேன். நான் கிளைண்ட்டை மீட் பண்ணணும், அதனால நான் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஒர்க் ப்ரெஷரில் குடிக்கிறாருன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இப்போ டெய்லி குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிக்க அடிமையும் ஆயிட்டாரு. வேலைக்கும் சரியா போறது கிடையாது. இந்த குடினால டெய்லியுமே சண்டை. எனக்கும் அவருக்கும் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்குது. என்னைய குடிச்சிட்டு அடி அடின்னு அடிப்பாரு. குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருந்தேன், கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் நான் குழந்தைகளை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கூட போக நினைச்சேன். சரி, அவருக்கு உடம்பு முடியாத போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருந்தேன். அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கூட கூப்பிட்டு வந்தேன். அப்பவும் குடிக்க தான் ஆரம்பிச்சாரு. அந்த குடிக்கு மொத்தமாக அடிக்ட் ஆகிட்டு இருந்தாரு. எங்க அம்மாவோட சொல்லி ரொம்ப அழுதேன், கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இந்த அடிஷன் கில்லரை பற்றி சொன்னாங்க. அது சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது காலையில் சாப்பாடுக்கு தெரியாமல் கொடுக்கணும், அவங்க உங்கள் கணவருக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது போலயே வாங்கி காலையில் அவர் டிஃபன் வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கலந்து கொடுத்துருவேன். அதேமாதிரி நைட்டுக்கும் அதேமாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். 10 நாளாக கொடுத்துட்டு இருந்தேன். அந்த 10 நாளே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை. என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அது தோணலை, அது குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அவர் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் ஆனால் குடிச்சா கூட அது பக்கமே ஒரு போகிறது கிடையாது. நான் வாழவே முடியாதுன்னு நினச்சேன். என் வாழ்க்கையே மாற்றி அமைச்சது இந்த அடிஷன் கில்லர் தான். தேங்க்ஸ் டு அடிஷன் கில்லர். இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும், வீடு வேணும், காரு வேணும் அப்படின்ட்டு கிடையாதுங்க. ஒழுக்கம்தான் வேணும். நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம். ஆனா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பேரு குடிகாரன். இதனால பாதிக்கப்படக்கூடியது எந்த பாவமும் செய்யாத உங்க குடும்பமும் குழந்தைகளும் தான். சரி, இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அதுல இருந்து வெளியே வரணும்ல. மாறி வர்ற போதைக்கேப்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு போதைன்னு ஒரு பழக்கமே இல்லாம செய்யறதுக்காக வந்ததுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர். எடுத்த கொஞ்ச நாள்லயே டோட்டலா நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுல முக்கியமானது நோ சைடு எஃபெக்ட், பாதுகாப்பானது.